ஒரு காலத்தில் புராதன இந்தியாவின் அமைதியான மற்றும் சாந்தமான காடுகளில் சித்தார்த்த கௌதமன் என்ற அறிவாளியும் பிரபுதனுமான ஒரு முனி வாழ்ந்தார். அவர் புத்தன் என்று அழைக்கப்படுவார். அவரது போதனைகள் தொலைவுக்கு பரவின, எண்ணற்ற நபர்களின் இதயங்களையும் மனங்களையும் தொடுந்தது. அவரது பல பாடங்களில் காதலின் உண்மையான இயல்பை பற்றிய ஒரு ஆழமான கதை இருந்தது. ஒரு நாள் ஆனந்தா என்ற இளைஞன் கனத்த இதயத்துடன் புத்தரை அணுகினான். ஆனந்தர் ஒரு அர்ப்பணிப்புள்ள சீடராக இருந்தார். ஆனால் அவர் இதயத்தின் விஷயங்களால் தொந்தரவு செய்தார். பெரிய போதகரே, நான் உங்கள் ஞானத்தைத் தேடுகிறேன். நான் ஒரு அழகான பெண்ணை ஆழமாக காதலித்தேன். ஆனால் என் காதல்க்கு மாறு பெறவில்லை. அவள் என் உணர்வுகளைத் திருப்பித் தரவில்லை. என் இதயம் துக்கத்தாலும் ஏக்கத்தாலும் எரிக்கப்படுகிறது. நான் எப்படி அமைதியைக் கண்டுபிடிப்பது மற்றும் அன்பின் உண்மையான தன்மையைப் புரிந்து கொள்வது? புத்தர் மெல்ல புன்னகைத்து ஆனந்தரை தன் அருகில் அமரும்படி செய்கை செய்தார். அமைதியான மற்றும் இனிமையான குரலில் புரிதலுக்கான பாதையை ஒளிரச் செய்யும் ஒரு கதையை அவர் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். ஆனந்தா, அடர்ந்த காட்டின் நடுவில் வளர்ந்த 2 மரங்களைப் பற்றிய கதை ஒன்று சொல்கிறேன். ஒன்று உயரமான, வலுவான ஓக் மரம். மற்றொன்று மென்மையான, அழகிய செர்ரி வளர்ந்த மரம். அவை அருகருகே வளர்ந்தன. அவற்றின் வேர்கள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தன. அவற்றின் கிளைகள் தொட்டுக் கொண்டிருந்தன. புத்தரின் குரல் ஒரு மென்மையான நீரோடை போல பாய்ந்து ஆனந்தரை 2 மரங்களின் உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. ஓக் மரம் செர்ரி மலரும் மரத்தை அதன் அழகு மற்றும் கருணைக்காக பாராட்டியது. செர்ரி மலரும் மரம் மென்மையான மலர்களால் வளர்ந்து காற்றை இனிய நறுமணத்தால் நிறைப்பதை அது பார்த்தது. ஓக் மரம் செர்ரி மலரும் மரத்தின் மீது ஆழமான மற்றும் நீடித்த அன்பை உணர்ந்தது. அதை எப்போதும் பாதுகாத்து வளர்ப்பதாக சபதம் செய்தது. ஒரு நாள் ஒரு சக்தி வாய்ந்த புயல் காட்டில் வீசியது. மென்மையான செர்ரி பிளாசம் மரத்தை வேரோடு பிடுங்கி எறிய அச்சுறுத்தியது. ஓக் மரம் உறுதியாக நின்றது. செர்ரி மலர்ந்த மரத்தை அதன் வலுவான கிளைகளால் மறைத்தது. ஒன்றாக அவர்கள் புயலைச் சமாளித்தனர். அவர்களுடைய பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவாக வளர்ந்தது. ஆனந்தா, செர்ரி மலரும் மரத்தின் மீது ஓக் மரம் கொண்டிருந்த அன்பு உடைமை அல்லது ஆசையின் அடிப்படையில் அல்ல, பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்காமல் பாதுகாக்கவும் வளர்க்கவும் ஆதரிக்கவும் முயன்ற ஒரு அன்பு அது. உண்மையான அன்பு தன்னலமற்றது மற்றும் இரக்கமுள்ளது. அன்புக்குரியவரின் நல்வாழ்வையும் மகிழ்ச்சியையும் நாடுகிறது, அது விட்டுவிடுவதாக இருந்தாலும் கூட. புத்தரின் வார்த்தைகள் அவரது இதயத்தில் ஆழமாக எதிரொலித்ததால் ஆனந்தரின் கண்கள் புரிதலால் நிறைந்தன. நன்றி அருமை ஆசிரியரே. உண்மையான அன்பு என்பது வைத்திருப்பதோ அல்லது கோருவதோ அல்ல என்பதை நான் இப்போது கண்டேன். இது தன்னலமற்ற தன்மை, இரக்கம் மற்றும் நாம் நேசிப்பவரின் மகிழ்ச்சிக்கான உண்மையான விருப்பம் பற்றியது. புதிய ஞானத்துடன் ஆனந்தர் புத்தரை மரியாதையுடன் வணங்கி இலகுவான இதயத்துடன் வெளியேறினார். உண்மையான காதல் என்பது தன்னலமற்ற மற்றும் இரக்கத்தின் பயணம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மேலும் அவர் திறந்த இதயத்துடன் அதை தழுவத் தயாராக இருந்தார். எனவே 2 மரங்களின் கதை ஒரு காலமற்ற பாடமாக மாறியது. உண்மையான அன்பு என்பது உடைமை அல்லது ஆசை பற்றியது அல்ல, ஆனால் தன்னலமற்ற இரக்கம் மற்றும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கான உண்மையான விருப்பம் பற்றியது என்பதை நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது.